இதான் முட்டை எடுத்துக்க சாப்பிடு. கோழி அடிக்க சொல்லி இருக்க. செட்டிநாட்டு சமயக்காரன் டாப்பா இருக்கும். இதெல்லாம் எதுக்குங்க? நீ கருப்பையம்மாவுக்கு வலது கையே உன்னை பழைய அந்தோணி நினைச்சு பாய வாங்கி கொடுக்க முடியுமா? உனக்காக கோழிக்கறி மட்டும் இல்ல, உடுப்பு குழம்பு, கொவ்வா வத்தல், பொறா பொரியல் எல்லாம் ரெடியா இருக்க. அந்தோணி பாயத்தோற என்ன முழிக்கிற? இத வைக்கணியா? புடிச்சுக்க. பத்த வைடா. பத்த வைக்கதான் நான் இருக்கேன். சீக்கிரம் பத்த வை. அந்தோணி, கருப்பாய் நீ சொன்னா கேப்பாளா? கேப்பாளா? நான் சொன்ன பொட்டி பம்பா அடங்கிருவா. அவ சீக்கிரட்டு பூரா என் கையில இல்ல சிக்கிட்டு இருக்கு. முதல்ல சீரட்டை விட்டுட்டு சீக்கிரட்டை சொல்லு. அட அறிவு கட்டவனே, அதெல்லாம் நமக்கு எதுக்குடா? அந்தோணி, அந்த அணைக்கட்டு கட்டுற கான்ட்ராக்ட உங்களுக்கே வாங்கி தரேன். அந்த கழுத கருப்பாயே நான் சொல்ற இடத்துல கையெழுத்து போடுவா. யூ டோன்ட் வரி. அது போதும், அது போதும். காளிதாஸ் ஐயா, எடுறா 5000. ரெடியா இருக்குங்களே. அந்தோணி, இந்த அட்வான்ஸ் 5000. என்ன இப்படி பாக்குற? அந்த அணைக்கட்டு கட்டுற கான்ட்ராக்ட் எனக்கு கிடைச்சு போச்சுன்னா 5000 இல்ல, உனக்கு 50000. 50000? இதுக்கே வாய பழந்துடாதப்பா, அப்புறம் முதலுக்கே மோசமாயிர போகுது. அண்ணா, கவலையே படாதீங்க. நாளைக்கே கருப்பாய பார்த்து காரியத்தை முடிச்சிடுறேன். இந்த பணத்தை புடி, காரியத்தை முடி, மிச்சத்தை குடி. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். என்ன உன் புருஷன்கிட்ட லெட்டர் வந்துச்சா? எப்படி மேடம் இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க? உனக்கு தாரமா வரமாட்டேன், உன் குழந்தைங்களுக்கு வேணா தாயா வரேன்னு எழுதினதுக்கு தனக்கு தாரமா வரலன்னா தான் குழந்தைங்களுக்கும் தாயா வர வேண்டாம்னு பதில் எழுதியிருப்பான். அப்படித்தானே? டெலிபதி மாதிரி சொல்லிட்டீங்களே. டெலிபதியாவது அலோபதியாவது உன் பதி எப்படிப்பட்டவன் கண்டுபிடிக்கத்தான் நான் உன்னை அப்படி எழுத சொன்னேன். கண்ணகி, எல்லாரும் பெண்களைத்தான் வீக்கர் செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே ஆண்கள் தான் வீக் இன் செக்ஸ். ஸோ உன் புருஷன் உன்னை தொட்டிலுக்கு இல்லை கட்டிலுக்கு தான் கூப்பிட்டுருக்குறான். எஸ் மேடம். அவன் ஒரு தேர்ட் ரேட் ஃபெலோ. கண்ணகி, ஒன்று செய், ஒரு அவுன்ஸ் நல்லெண்ணெய் வாங்கி அவன் பேரை சொல்லி தலையில வச்சு தலை முழுகிடு. அதைத்தான் மேடம் நானும் செய்ய போறேன். இன்னொன்னு கூட செய்யலாம். என்ன மாதிரி ஒண்டி கட்டையாவே வாழ்ந்துரு. அதுல கூட ஒரு த்ரில் இருக்கு தெரியுமா? தேங்க்யூ மேடம். நாளைக்கு நான் உங்களை ஆஃபீஸ்ல பார்க்கறேன். ஓகே. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.